இதேபோல ஏற்காடு மலைப்பகுதியிலும் கோடை மழை பெய்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், அங்க ஏற்காடை பொறுத்த வரைக்கும் மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 4 மாதங்களாக மழை இல்லாமல் வெயில் வாட்டி வதைத்தது. இதனால் சேலம் அந்த ஏற்காடு மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் காய்ந்து, இலை செடிகள் எல்லாம் காய்ந்ததனால் அடிக்கடி தீ விபத்துகளும் ஏற்பட்டு வந்தது. ஆனாலும் சேலம் மாவட்டத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய வெயிலின் தாக்கத்தை விட ஏற்காடு மலைப்பகுதியில் சற்று குறைவாக இருந்ததனால் சுற்றுலா பயணிகளும் அடிக்கடி அதிக அளவில் ஏற்காடு வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதன்முறையாக 4 மாதங்களுக்கு பிறகு லேசான ஒரு மழை பெய்தது. அந்த மழையின் காரணமாகவே அங்கு சற்று வெப்பம் குறைந்து சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இன்று பிற்பகல் 1 மணி முதல் லேசான மழை துவங்கியது. பின்னர் அது இடி மின்னலுடன் கனமழையாக மாறியது. இன்று அக்னி நட்சத்திர வெயில் என்று சொல்லக்கூடிய வெயில் துவங்கும் இந்த நாளில் மழை மதிய நேரத்தில் பெய்ததனால் கனமழையாக பெய்து அது சாலைகளில் எல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் தற்பொழுது மிகுந்த ஒரு குளிர்ச்சியான சூழல் ஏற்காட்டில் நிலவுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்பொழுது இந்த கனமழை பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது. ஏற்காட்டில் பெய்து வரும் மழை குறித்த விவரங்களுக்கு நன்றி கோகுல்.